இந்த உலகத்தில் 90% பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் வாழ்க்கையாகவே இருக்குது. அதுமாதிரி அவங்க வாழ்க்கை நிம்மதியே இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சில பேர் சொல்கிறது உண்டு, கடவுள் ஏன் என்னையை மட்டும் இப்படி படைச்சிட்டான், என்னையை மட்டும் வச்சு செய்கிறான், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சரி பிரச்சனையாகவே இருக்குது, எந்த கால சூழ்நிலையுமே நான் நிம்மதியாக அனுபவிச்சதில்லை, சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் கஷ்டம் தான் என் வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கடவுள் ஏன் இப்படி என்னை படைத்தான் அப்படின்னு கடவுள் மேலே கோவப்படுறது உண்டு. ஸோ இதுக்கு இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த தூக்கமின்மை, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க காரணம் அது நீங்கள் மட்டும்தான். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து காரணம் நம்ம தான் தெரிஞ்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பிரச்சனை என்ன பண்ணுவோம், அது வந்து இவனால் தான் நடந்துச்சு, எய்த்தோடுக்காரனால் நடந்துச்சு, பக்கத்துக்காரனால் நடந்துச்சு, என் பிஸ்னஸ் பார்ட்னர்னால் நடந்துச்சு, என் அண்ணனால் நடந்துச்சு, என்